ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது டிஎன்எம் 7000 மல்டி ப்ரோக்ராமர். ஆக்சுவலாக இது மார்க்கெட்டில் இருக்குல்ல ஒன் ஆஃப் த சிப் லெவலில் ரீட் அண்ட் ரைட் பண்ணுற ஒரு டூலு. ஆக்சுவலாக இந்த டூலோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா இசிஎம், பிசிஎம், இம்மோ, இப்ரோம் இந்த மாதிரி ஐசிஸை நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூலு. ஆக்சுவலாக இது அன்பாக்சிங் என்னென்ன இருக்குன்னு நீங்களே உள்ளே பாருங்கள். ஆக்சுவலாக மொத்தம் இதில் 3 பாக்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிவைஸு. ஆக்சுவலாக ஒரு மெயின் யூனிட். ஆக்சுவலாக இதுதான் வந்து கலரில் ரக்கடு டிசைனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பிளாஸ்டிக் மெட்டீரியல் நார்மல் பிளாஸ்டிக் தான். பட்டு பார்க்குறதுக்கு நல்ல டூல் ரக்கடாக இருக்குது. இதில் 2 பக்கம் இசிஎம் கனெக்ஷனுக்கான போர்ட்டும் 2 வந்து ஒன்று பவரும் 1 யூஎஸ்பி போர்ட்டு, மொத்தம் 4 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. அதில் அக்சசரிஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிடி போர்ட்டும், இந்த அக்சசரிஸில் பாக்ஸ்னால் ஓபிடி போர்ட்டும், உங்களுக்கு யூஎஸ்பி சிஸ்டம்லேருந்து நீங்கள் டூல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிள்லாம் கொஞ்சம் நல்ல ரகடாக குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவலாக இந்த அக்சசரிஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்லேருந்து இசிஎம்மை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்டும், ப்ளஸ் வந்து பவர் அடாப்டரு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வயரிங் கொடுத்துருக்காங்க. இசிஎம் கனெக்ட் பண்ணுற பின் அவுட்டு, சால்ட்ரிங் பண்ணி அப்புறமா ஐசிஸ் இதெல்லாம் ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸும் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி ரிவ்யூ வீடியோஸ், இது ரீட் அண்ட் ரைட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த டூல் வேணுன்றவங்களும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்பிளேயில் தெரிய நம்பரை. தேங்க்யூ, பாய்.